ஓம் ஸ்ரீ குருவே நமக. சீரடி சாயியின் பக்தரான நானா சாஹிப் சாந்தோர்கர் தினமும் அவருடைய அனுஷ்டானங்களை தவறாமல் கடைபிடித்து வந்தார். வேதத்தின் கூற்றிற்கேற்ப தினமும் ஏதோ ஒரு விருந்தினருக்கு உணவளிப்பது ஒரு கடமையாக அவர் அனுசரித்து வந்தார். ஒரு சில வேளைகளில் அவ்வாறு எதிர்பாராத அறிமுகமற்ற விருந்தினர் வராமல் இருப்பார்கள். தினமும் ஒரு இல்லத்திற்கு யாரோ ஒருவர் வந்து கொண்டே இருப்பாரா? இல்லவே இல்லை. அதுபோல் ஏதோ ஒரு சில நேரங்களில் யாரும் வராமல் இருப்பார்கள். அப்பொழுது இவருக்கு ஒரு சந்தேகம், வேதத்தின் கூற்று சரியா தவறா? அதாவது வேதத்தில் அதிதி எதிர்பாராமல் வரும் விருந்தினருக்கு தினமும் உணவிட வேண்டும் என்பது ஒரு விதி. ஆகவே அதை அனுசரித்து வந்தார். ஆனால் தினமும் ஒரு விருந்தாளி வர வேண்டும் அல்லவா? வராத நாள்களில் இவருக்கு வேதத்தின் மீதே ஒரு சந்தேகம். இந்த மனநிலையில் சீரடி செல்கிறார். அந்தர்யாமியான பாபா முற்றும் உணர்ந்தவர் அல்லவா? பாபா நானாவின் மனதை புரிந்து கொண்டு நானா கேட்காமலேயே அவர் தரிசனத்திற்கு வந்தபொழுது பாபா கூறுகிறார், நீ எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே விருந்தினர்கள் வருவார்கள் என்று நினைக்கிறாயா? சரி, அப்படியே விருந்தினர்கள் வந்தாலும் அவர்களை உன்னால் உணர முடிகிறதா? இவ்வாறு பாபா கேட்டுவிட்டு மறுபடியும் கூறுகிறார், வேத தத்துவங்களில் ஏதும் தவறில்லை. அதன் உள்கூறுகளை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதிதி என்பது உன் வீட்டிற்கு வருகை புரிகின்ற விருந்தினர் மட்டுமல்ல, உன்னோடு உணவு உண்ணுகின்ற விருந்தினர் மட்டுமல்ல. தினசரி பூஜைகள் முடிந்ததும் ஏதாவது பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு போய் வீட்டின் மூலையில் வைத்துவிடு. இந்த பிரசாதத்தை ஏராளமான விருந்தினர்கள் உண்பார்கள். இந்த விருந்தினர்கள் எந்தெந்த உருவத்தில் வருவார்கள் தெரியுமா? எறும்பு உருவத்தில், ஈக்கள் உருவத்தில், எலி உருவத்தில், பூனை உருவத்தில், நாய்கள் உருவத்தில் வருவார்கள். அவர்கள் விருந்தினர்கள் போல தோற்றமளிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள்தான் உன் விருந்தினர்கள். காரணம், கடவுள் அவர்களில் உயிர்க்கிறார். எனவே இந்த பழக்கத்தை செயல்படுத்து. அப்போது வேதத்தின் விழுமியங்களை நீ பின்பற்றுவாய், தவிர உனக்குமே நீ நன்மை செய்து கொள்கிறாய். இவ்வாறு விருந்தினர் என்பது நாம் மனிதர்களை மட்டும் குறிப்பிடக்கூடாது. அனைத்து உயிர்களையுமே விருந்தினர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தினமும் ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உணவளிக்க வேண்டும் என்றே பாபா குறிப்பிடுகிறார். இவ்வாறு நிறைய விளக்கங்கள் தாம் இந்த உலகத்திலுள்ள அனைத்து உயிர்களுக்குள்ளும் உறைந்துள்ளதாகவும், அனைத்து மகான்கள், இறைவன்கள் அவர்கள் ரூபத்திலும் பாபாவே காட்சியளித்துள்ளார். ஆகவே அனைத்து உயிர்களிலும் உள்ளே உறையும் பொதுவான அந்த இறுதியான அந்தர்யாமினாக, ஆத்மாவாக சாயி விளங்குகிறார். குருபாதமே கதி.